இல்லைன்னா எங்கள் ஒய்ஃப் நம்பவே மாட்டேன், ப்ராப்ளம் ஆகும் சார். இன்னும் ஜல்தியா ஏன் இல்லை அவங்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்களா சார்? ப்ராப்ளம் ஆகிடுமா ஃபேமிலியில்? வந்துருக்கேன் சார் ஆஃபீஸ். ஆமாம் சார். வேணாம், ஒரு குடும்பத்துக்கு எடுத்த மாதிரி வேண்டாம். அப்படி ஒரு 10 ஷாட் எடுப்பா. அப்படிதாடி ஏப்பா ஒரு ஷாட்ல உங்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்களா? அடிப்பா. இல்லை இந்த சைடில் அப்பா டைம் இல்லப்பா ப்ளீஸ். என் பேர் ருத்ரண்ணா, ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுங்க ருத்ரன். உங்க துரோகிகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னா போதும்ண்ணா. துரோகிகள் கூட நண்பராக பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அண்ணா வணக்கண்ணா, நான் சேலத்துலேருந்து வரேன். என் பேர் ராகவன் ரகு. இப்போது நீங்கள் சில விஷயம் இப்போது முன்னேறி வந்திருக்கீங்க, இவ்வளோ மேலே வந்துட்டீங்க. இப்போ இது வர்றதுக்கு முன்னாடி உங்களோட வாய்ப்பை யாராவது தட்டி பறிச்சிருக்காங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் வாழ்க்கையில் வரும்போது நிறைய தடைகள்லாம் இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்டே இல்லாத வரும் இல்லை. ராயபுரத்துலேருந்து கொஞ்சம் ரொம்ப அடிப்படையில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு வரும்போது எவ்வளோ தடைகள் இருக்கும். எல்லாம் மீறி ஒருத்தர் மேலாம் கோவம் இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த கருப்பாக இருந்தால் நம்மளால் வர முடியாதா, பேக்ரவுண்ட் படிக்கலைன்னா வர முடியாதா, இவ்வளோ தடைகள்லாம் தாண்டி இப்போ பெரிய ஆளாகி வந்து ஒரு சில நல்லது பண்ணும்போது கூட அதை கூட தப்பாக பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிச்சு வர்றதுக்கு எல்லா தடைகளையும் இருக்கும். பட் ஆனால் அந்த தடைகள் அவங்க நம்மளுக்கு வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா, நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆகிறதுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்களோ, உனக்கு தடையாக இருந்தவங்க எல்லாரும் கூட உன்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் தடையாக இல்லைன்னா உனக்குள்ளே அந்த வேகம் வந்தே இருக்காது. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, யாரெல்லாம் எனக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் கடவுளாக பார்க்குறேன். யாரெல்லாம் என்னை திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் கடவுளாக பார்க்குறேன். சார் 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 இல்லைன்னா எங்கள் ஒய்ஃப் நம்பவே மாட்டேன், ப்ராப்ளம் ஆகும் சார். இன்னும் ஜல்தியா ஏன் இல்லை அவங்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்களா சார்? ப்ராப்ளம் ஆகிடுமா ஃபேமிலியில்? வந்துருக்கேன் சார் ஆஃபீஸ். ஆமாம் சார். வேணாம், ஒரு குடும்பத்துக்கு எடுத்த மாதிரி வேண்டாம். அப்படி ஒரு 10 ஷாட் எடுப்பா. அப்படிதாடி ஏப்பா ஒரு ஷாட்ல உங்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்களா? அடிப்பா. இல்லை இந்த சைடில் அப்பா டைம் இல்லப்பா ப்ளீஸ். என் பேர் ருத்ரண்ணா, ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுங்க ருத்ரன். உங்க துரோகிகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னா போதும்ண்ணா. துரோகிகள் கூட நண்பராக பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அண்ணா வணக்கண்ணா, நான் சேலத்துலேருந்து வரேன். என் பேர் ராகவன் ரகு. இப்போது நீங்கள் சில விஷயம் இப்போது முன்னேறி வந்திருக்கீங்க, இவ்வளோ மேலே வந்துட்டீங்க. இப்போ இது வர்றதுக்கு முன்னாடி உங்களோட வாய்ப்பை யாராவது தட்டி பறிச்சிருக்காங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் வாழ்க்கையில் வரும்போது நிறைய தடைகள்லாம் இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்டே இல்லாத வரும் இல்லை. ராயபுரத்துலேருந்து கொஞ்சம் ரொம்ப அடிப்படையில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு வரும்போது எவ்வளோ தடைகள் இருக்கும்.